போன வீடியோவில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேங்கிறத பார்த்தோங்க. இந்த வீடியோவில் நாங்கள் எவ்வளோ ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டோங்கிறத பார்க்கலாங்க. 14 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் என் லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துங்க. 14 வயசுக்கு அப்புறம் தான் உளுந்த ஒவ்வொரு அடி இடியாக வந்து விழுந்ததுங்க. ஃபஸ்ட்டு யாரோ பண்ண தப்புனால என் கண்ணில் குச்சி ஏறிங்க. 3 மாதம் கண் இருக்குதா இல்லையான்னே டாக்டர் சொல்ல முடியாதுன்ட்டாருங்க. 3 மாதம் கழிச்சுதான் ஓகே உங்கள் பொண்ணு கண் இருக்குது அப்படின்னாருங்க. அதை முடிஞ்சு 15 நாள்லேயும் இங்கே க்ளோஸ் சர்க்கிள் ஒருத்தர் வந்து எங்களை நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாருங்க. ஓகே முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது. ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஆரம்பிப்போன்னு ஆரம்பிச்சுங்க. 3 மாதத்தில் ஒருத்தர் தண்ணி போட்டு எங்கள் வண்டிக்குள்ளே வந்து விழுந்துட்டாருங்க. விழுந்து சரியான ஆக்சிடெண்ட்டுங்க. அப்போ கண்ணில் ஐப்ரோ பிஞ்சுங்க, தலையிலேருந்து ரத்தம் வந்து, கால் ஃப்ராக்சர், கை ஃப்ராக்சருங்க. கோயம்புத்தூர் கங்கால தான் ஆப்ரேஷன் பண்ணிச்சுங்க. 1 வருஷம் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. 1 வருஷம் கழித்து பிஸ்னஸ்குள்ளே போய் பார்த்தா பிஸ்னஸ் டோட்டல் 0 அப்படின்ட்டாங்க. மறுபடியும் 8லேருந்து மறுபடியும் நான் 8th படிக்கும்போது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ வந்து வருமானம் ரொம்பலாம் இல்லைங்க. 4 டிஜிட்டில் ஒரு வருமானம் இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப செலவை ரொம்ப சிக்கனமாக பண்ணுவாங்க. ஒரு முட்டை கூட வாங்குறதுக்கு யோசிச்சு பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்படியே கஷ்டப்பட்டுங்க ஒரு 2000-3000 மாதம் சேர்த்து வச்சுங்க ஒரு அமௌண்ட் வந்ததுங்க. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது வந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு இடம் வாங்கினேங்க. அந்த பார்ட்னர் எங்களை சூப்பராக பார்த்திங்கன்னா செஞ்சு ஏமாற்றிட்டு ஓடிட்டாருங்க. நாங்களாம் அழுகாச்சு. ரொம்ப நாளில் இல்லைங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான். நாங்கள் போய் எவ்வளோ அழுதுன்னு தெரியுங்களா, எங்கள் பணத்தை கொடுத்துருங்க ப்ளீஸ். நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம் அது. 7 வருஷம் எங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் இது பண்ணோம். 7 வருஷம் சேர்த்து வச்ச பணம் ப்ளீஸ் கொடுத்துருங்க அப்படின்றதுக்கு ஒரே பேச்சு அவர் சொல்லிட்டார். நீங்கள் யாரோ நான் யாரோ, உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு போயிட்டாருங்க. யாரோ பண்ணுற தப்புனால தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோங்க. அதை அவர் பணத்தை ஏமாற்றிட்டு போனார் வருங்க. அவர் சூப்பராக இருக்கிறாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை நினச்சி நாங்கள் அழுதுட்டுருக்குறோங்க. அந்த பணம் இருந்திருந்தா நாங்கள் எவ்வளவோ விஷயம் பண்ணி இருந்திருக்கலாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மாவோட ஜுவல்லரி எல்லாமே பேங்கில் தான் இருக்குதுங்க. அதை நாங்கள் திருப்பி இருக்கலாம், எவ்வளவோ பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கலாங்க. ஆனால் அவர் சூப்பராக இருக்கிறாருங்க. எங்களை ஏமாற்றிட்டு போய் நல்ல ஜம்முன்னு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஒரே விஷயம் தாங்க, உங்கள் சொந்தமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா உங்கள் பேரில் தயவு செஞ்சு எழுதிடுங்க. ஏன்னா யார் எந்த நிமிஷத்தில் மாறுறாங்கன்னே தெரியுதில்ல. நாங்களும் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையான ஆள். இத்தனைக்கு அவர் பார்த்திங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் பழக்கம் இல்லைங்க, 25 வருஷம் பழக்கத்து உள்ள ஆளுங்க. அவரே எங்களை பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் நீங்கள் யாரோ நான் யாரோன்னு போயிட்டாருங்க. ஒன்றுமே பண்ண முடியல அந்த அடுத்த செகண்ட். அதனால நீங்கள் யாரையுமே இந்த காலத்தில் நம்பாதீங்க. உங்கள் பேரில் எது பண்ணாலும் சரி உங்கள் பேரில் ஒரு எழுத்து எழுதிடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. உங்கள் பின்னாடி 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுங்க.